சின்ன பிள்ளைகள் விளையாட்டு மாரி இருக்கு. இந்த டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட ஒவ்வொரு விஷயமா பேசி சாதிக்கிறதுக்கு. ஒரு வழியா 6 வருஷத்துக்கு அப்புறம் டொனால்ட் ட்ரம்ப்பும், ஷி ஜின்பிங்கும் சந்திச்சுக்கிட்டுதாங்க, சவுத் கொரியால ஒரு சின்ன மீட்டிங் ஹால்ல உலகத்தோட 2 பெரிய பொருளாதாரங்களுடைய தலைவர்கள் வந்துட்டு பெரிய மாளிகையில சந்திப்பாங்க அப்படின்னு பார்த்தா, என்ன சின்ன ஒரு மீட்டிங் ரூம்ல சந்திச்சுக்கிட்டுதாங்களே அப்படின்ற மாரி எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்ப ஏற்படுத்துச்சு. டொனால்ட் ட்ரம்ப் எங்க விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கிட்ட நடந்துகிட்ட மாரி ஷி ஜின்பிங் கிட்ட நடந்துகிட்டு போறோம் அப்படின்னு எல்லாரும் பயத்தோட தங்க விலைய எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா எதுவும் அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அடுத்து ராக்கெட் வேகத்துல 20,000 போனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஒரு கிராம். மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இஸ்ரேல் காசா போரெல்லாம் நிப்பாட்டினீங்க, இந்த கம்போடியா தாய்லாந்து போரையும் நீங்க நிப்பாட்டினீங்க, நீங்க பெரிய ஆள் தான் அப்படின்னு அவரை புகழ்ற மாதிரி பேசிட்டாரு ஷி ஜின்பிங். உடனே ஆஃபரை அள்ளி தூவிட்டாரு டொனால்ட் ட்ரம்ப். ஒரு வழியா சைனா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சாதிச்சுக்கிட்டாங்க. அமெரிக்கா வந்து 100% வரி போடுறேன்னு சொன்னாங்க. ஆனா சைனீஸ் பிரசிடென்ட் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் டொனால்ட் ட்ரம்ப் 10% வரியை கம்மி பண்ணியிருக்காரு. 57ல இருந்து 47 ஆயிருக்கு. அதுக்கப்புறம் சைனாவுக்கு வந்துட்டு என்விடியா சிப்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சைனாவும் சோயாபீன்ஸ் வாங்க ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி ரேர் எர்த் மினரல்ஸை தங்குதடையின்றி அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும் சைனா ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் டொனால்ட் ட்ரம்ப்பும் ஷி ஜின்பிங்கும் மீட்டிங் முடிஞ்சு வெளியே வந்தாங்க. செய்தியாளர்களை சந்திப்பாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா செய்தியாளர்களை சந்திக்கல. டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஷி ஜின்பிங்கை வழி அனுப்பி விட்டுட்டு அப்படியே அவருடைய ஃபிளைட்ல ஏறி போகும்போது செய்தியாளர்களை சந்திச்சு மீட்டிங் ரொம்ப ப்ரொடக்டிவா போச்சு. 10க்கு 12 மார்க் கொடுப்பேன், 20க்கு 30 மார்க் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சீன் போட்டுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நாங்கள் எந்தெந்த மாதிரிலாம் பேசியிருக்கோம், நான் ஏப்ரலில் வந்துட்டு சைனாவுக்கு போய் ஜின்பிங்கை சந்திக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசி வச்சிருக்காரு. இப்போதைக்கு இப்படி போகுது. இது எந்த லெவலில் போய் முடிய போகும் அப்படின்னு தெரில. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் கிளம்பும் போது ஷி ஜின்பிங் சவுத் கொரியாவுக்குள்ள என்டர் ஆகும்போது ஏர்போர்ட்டில் வச்சு சந்திச்சு ஒரு ஃபார்முலா பேசிக்கிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் மினிட்ல தான் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு சைனீஸ் அபிஷியல்ஸ் அப்பாயின்மெண்ட்டே கொடுத்தாங்க அப்படின்றதும் இங்க குறிப்பிடத்தக்கது. அந்த அளவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் இறங்கி வந்து தான் ஷி ஜின்பிங்கை பார்த்துருக்காரு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓஹோ! அப்படியா? ஆமாடே.